நல்ல பட்ஜெட் இருந்தா நான் ஒரு வீடு கட்டிடுவேன். பட் அந்த பட்ஜெட் எவ்வளோ இருந்தா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? மோஸ்ட்லி கிளைண்ட்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு பில்டர் பிக் பண்ணும்போது அவங்க என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணுறாங்க அது மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுதான் ஹவுஸோட டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. பட் ஆக்சுவலாக அது தப்பு. The approximate project value for half a ground இடம் at least ஒரு 2500 to 3000 square feet build up அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா it will be somewhere close to around 90 lakhs to 1 crore 1.5 crores வரைக்கும் போகும் based on அவங்களோட needs likes அதெல்லாம். But somewhere around 90 lakhs as a budget will be comfortable. பட் வந்து நீங்க சொன்னீங்க 90 lakhsல ஒரு வீடு கட்டலாம் அப்படின்றது டீசெண்டா. பட் அதுல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வச்சு நம்ம கட்டலாம்? டாக்கிங் ஃப்ரம் எண்ட் டு எண்ட் இன்க்ளூடிங் இன்டீரியர்ஸ், ஓகே, ஒரு பேஸ் லெவல் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே. ஐ எம் டாக்கிங் அபவுட் அ ப்ராப்பர் 3 BHK ஹவுஸ், ஒரு கெஸ்ட் ரூம் அண்ட் 2 பெரிய ரூம்ஸே பண்ணலாம். ஒரு சின்ன வாக்கினும் பண்ணலாம், டீசென்ட் சைஸ் டாய்லெட்டும் பண்ணலாம். லைக் ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் எப்படி பண்ணுவாங்க, இன்டர்னல் ஸ்டேர் கேஸு, கொஞ்சம் ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சுட்டு. நம்ம மேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பட்ஜெட்டில் எனக்கு என்னென்ன பண்ணி தருவீங்க உள்ள, அதை சொல்லுங்கள். யோர் பேஸ் லெவல் பிளானிங், அப்ரூவல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர்ஸ், ரைட் அப் டு யோர் லைட்டிங் முதல் கொண்டு எவ்ரிதிங். பட் அதோட கம்மியாக என்கிட்ட பட்ஜெட் இருக்குது, உங்களால் பண்ணி தர முடியுமா அப்படின்னா நீங்கள் அதில் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி தர மாதிரி இருந்துச்சுன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? ஆல் குட் இயர். குட். இப்போ நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம், அது நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு கமெண்ட்லேருந்து நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கலான்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல பட்ஜெட் இருந்தால் நான் ஒரு வீடு கட்டிடுவேன், பட் அந்த பட்ஜெட் எவ்வளோ இருந்தால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. ஸோ உங்களுடைய ஆன்சர். ஒரு டிசைன் பில்ட் ப்ராஜெக்ட்னு நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களீங்களா, நிறைய செக்மெண்ட்ஸ் உள்ளே இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் மை கிளைண்ட்ஸ் கிட்ட நான் சொல்கிறது இதுதான். ஸோ மோஸ்ட்லி கிளைண்ட்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு பில்டர் பிக் பண்ணும்போது அவங்க என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணுறாங்க அது மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுதான் ஹவுஸோட டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. பட் ஆக்சுவலாக அது தப்பு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு மொத்தம் 3 ஸ்டேஜாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், டியூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அண்ட் ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். இந்த மாதிரி 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த 3 செக்மெண்ட்டில் வாட் ஆர் த வேரியேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இட் வில் பி மோர் ஆஃப் டிசைனிங் பார்ட், அப்ரூவல்ஸ் பார்ட் அண்ட் அதுக்கப்புறம் சைட்டை ப்ரிப்பரேஷன் பண்ணுறது. சைட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுனா, இன்கேஸ் சைடு மேடும் பள்ளமாக இருந்தால் ஃபஸ்ட்டு லெவல் பண்ணணும், சாயில் டெஸ்ட் எடுக்கணும், இபி கனெக்ஷன் வாங்கணும், போர் போட வேண்டியது இருக்கும். இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ண வேண்டிய ஒர்க். ஸோ ஆல் திஸ் கம்ஸ் அண்டர் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ டியூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ரைட் நவ் மோஸ்ட்லி எவ்ரி ஒன் ஆர் பிளேயிங், லைக் எவ்வளோ பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட், ஆல் திஸ் நால் கம்ஸ் இன் டு பிக்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் பார்ட். ஸோ மோஸ்ட்லி வாட் ஹேப்பன்ஸ் இஸ், பில்டர்ஸ் வந்து அவங்களோட ஒர்க்கை 95% முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மீன் டைம் நம்மளோட கிளைண்ட்ஸ் வந்து யாராவது ஒரு இன்டீரியர் பிளேயர்ஸ் கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணிவிட்டு அவங்களது டிசைன்ஸை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து கரெக்ஷன்ஸ் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் சொல்லுவாங்க. அதுவும் இன்கார்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்டீரியர்ஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹேண்ட் ஓவர் நடக்கும். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல there are second parties, third parties all are getting involved over here. So what happens, the cost is a reoccurring cost. So இந்த மாதிரி இடத்துல there is no floor efficiency. அதனால என்ன ஆகுதுன்னா காஸ்ட் வந்து கொஞ்சம் ஷூட் அப் ஆகும். So to answer your question in the right way, if Macrealities has to handle a design and build project அப்படின்னு பார்த்தீங்கன்னா, right from the start till end, the approximate project value for like half a ground இடம் at least ஒரு 2500 to 3000 square feet build up அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா it will be somewhere close to around 90 lakhs to 1 crore 1.5 crores வரைக்கும் போகும் based on அவங்களோட நீட்ஸ் லைக்ஸ் அதெல்லாம். பட் somewhere around 90 lakhs as a budget will be comfortable. ஓகே, பட் அதோட கம்மியாக என்கிட்ட பட்ஜெட் இருக்குது, கரெக்ட், உங்களால் பண்ணி தர முடியுமா அப்படின்னா நீங்கள் அதில் எப்படி காம்ப்ரமைஸ்? கரெக்ட். பண்ணி தர மாதிரி இருந்துச்சுன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஃபினிஷஸ் எல்லாமே I'll have to start deteriorating and changing. So when we are giving you some sort of assurance, and if I'm going to use a low quality product,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் எவர் அஷூரன்ஸ் ஐம் கிவிங் செல்ஃப் வில் பிகம் ஃபேக். ஐ நோ இந்த ப்ராடக்ட் இத்தனை நாள் நிற்காது, தெரிஞ்சோம் ஜஸ்ட் ஃபார் பட்ஜெட் ரீசன்ஸ் நான் கம்மியாக சொல்லிட்டு நாளை பின்ன அது அடிஷ்னல் காஸ்ட்டில் வந்துச்சுன்னா தட் வில் பிகம் அன் ஹெட்டேக் ஃபார் யூ ஆல் ஒன்லி. ஸோ இன் Macrealities we are doing completely design and build right from start till end, and ஹேண்ட் ஓவருக்கு அப்புறம் கூட நாங்களே அதை டேக் கேர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இன் சிம்பிள் டேர்ம்ஸ் சொல்லணும்னா இப்போது ஒரு காஸ்ட் இருக்குது, அந்த காஸ்ட்டுக்கு நம்ம கட்டிடுறோம், அதுக்கப்புறம் நாளைக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணுறோன்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் இல்லை, வேறு யார்கிட்டயா நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கனாலும் அதே காஸ்ட்டை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அதே தான் செலவு பண்ண போகிறீங்க திருப்பியும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு mostly constructing a house is once in a lifetime thing. Yes. So only one shot. So அந்த one shot கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிட்டோம்னா well and good for the long run as well. ஓகே, இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது, பழைய காலத்து வீடுகள் இருக்குது, அதை வந்து சில பேர் நம்ம திரும்பவும் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுமான்ற ஒரு டவுட்டில் இருக்காங்க. சில பேர் வந்து இல்லை கீழே மட்டும் அந்த அந்த பழங்காலத்து எல்லா விஷயங்களும் இருக்கட்டும், இப்போ நான் மேலே மட்டும் வந்து இப்போ எனக்கு தேவையானது மாதிரி மாற்றிக்கிறேன் அப்படின்றாங்க. அவங்ககிட்ட ஓரளவுக்கு பட்ஜெட் இருக்குது, இதை நீங்கள் எப்படி? ஸோ தட் இஸ் கால்ட் ரெஸ்ட்ரேஷன் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த என்ன பண்ணோன்னா பில்டிங் எக்ஸாமின் பண்ணுவோம், எத்தனை வருஷம் பழைய பில்டிங், அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, ஸோ மேலே ஒரு அடிஷ்னல் ஃப்ளோர் பண்ணுறோமோ இல்லை வேறு ஏதாவது பண்ணுறோமோ என்ன மெத்தடில் நம்ம பண்ணணும். ஒரு ஹோல் பில்டிங்க்கு இட் ஹாஸ் சர்டன் கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர்ஸை ஃபஸ்ட்டு டீவியேட் பண்ணக்கூடாது. ஸோ கேரக்டர்ஸை ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் கிளைண்ட்டோட ரிக்வயர்மெண்ட்டையும் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறதுன்னு நாங்கள் பார்க்கணும். இதில் என்ஜினியரிங் பார்ட் என்ன ஆகும்னா இதோட டோட்டல் லோடு நாங்கள் திருப்பியும் அந்த எக்ஸிஸ்டிங் பில்டிங் மேலே திருப்பியும் எவ்வளோ லோடு ஏற்ற போகிறோன்றது ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த பில்டிங் அந்த லோடை தாங்குமா அப்படின்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவோம். தாங்குற பட்சத்தில் தட்ஸ் when we will proceed with it. ஓகே, பட் வந்து நீங்கள் இதை சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி பழைய வீடுகளுக்கு மேலே நம்ம இன்னொரு ஃப்ளாட் மாதிரி கொண்டு வரது கரெக்டாக, இல்லை மொத்த வீடையும் நம்ம புதுசாக மாற்றுறது கரெக்டாக? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பில்டிங்ஸ் பார்த்துருக்கீங்கன்னா லைக் 80 years old பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர், இன் டர்ம்ஸ் ஆஃப் லுக் அண்ட் குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ரியலி குட். ஓகே, ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் கிளைண்டோட ரிக்வயர்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுன்னா, இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ரா லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் த கிளைண்ட் ஹேஸ் அ சன் ஆர் சம்ஒன், அவங்க லிவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டுடியோ மாதிரி கட்டணும், இல்லை இன்னும் ஒரு 4 floor மட்டும் கட்டணும், இட்ஸ் 1 BHK கட்டணும் அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஈஸியாக அகாமடேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஸோ ஷுடன்ட் பி அ ப்ராப்ளம். ஓகே, ஆனால் வந்து இப்போது நீங்கள் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டீங்க மொத்தமாக இடிச்சிட்டு கட்டுங்க அப்படின்றது? ரேர் சிச்சுவேஷன்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட் வந்துட்டு கம்பல்சரியாக ஒரு 3 BHK வேணும்னு கேட்குறாங்க. அதே பட்சத்தில் அந்த பில்டிங்க்கு வந்துட்டு அந்த லோடு எடுக்காத பட்சத்தில் தென் ஐ வில் கோ ahead and suggest you do your demolition. ஏன்னா இன் தட் கேஸ் கம்பல்சரியாக அந்த வீட்டு ஸ்ட்ரக்சர் அப்படியே ரீட்டைன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் திருப்பியும் ஒரு 3 BHK கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் எக்ஸிஸ்டிங் காலம்ஸ் அண்ட் பீம்ஸை நாங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ ரிப்பேர் பண்ணுற காஸ்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போச்சுன்னா அந்த காஸ்ட்டில் இடிச்சிட்டு வீடு கட்டுறது வில் பிகம் an advisable option. ஓகே ஓகே, பட் வந்து நீங்கள் சொன்னீங்க 90 lakhsல ஒரு வீடு கட்டலாம் அப்படின்றது டீசெண்டாக, பட் அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வச்சு நம்ம கட்டலாம்? ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் ஃப்ரம் 90 lakhs to 1 crக்குள்ளே அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஐ எம் டாக்கிங் ஃப்ரம் end to end இன்க்ளூடிங் இன்டீரியர்ஸ், ஒரு பேஸ் லெவல் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே. ஐ எம் டாக்கிங் அபவுட் அ ப்ராப்பர் 3 BHK ஹவுஸ், ஒரு கெஸ்ட் ரூம் அண்ட் 2 பெரிய ரூம்ஸே பண்ணலாம், ஒரு சின்ன வாக்கினும் பண்ணலாம், டீசென்ட் சைஸ் டாய்லெட்டும் பண்ணலாம். லைக் ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் எப்படி பண்ணுவாங்க, இன்டர்னல் ஸ்டேர் கேஸு கொஞ்சம் ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சுட்டு நல்லாவே பண்ண முடியும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. பால்கனியோட சேர்ந்து வருமா? ஏன்னா இப்போ நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அந்த மாதிரி. ஸோ எஸ், பால்கனியோட சேர்த்தே பண்ண முடியும். ஸோ இங்கே வாட் ஹேப்பன்ஸ் இஸ் திஸ் இஸ் வே வி சே அந்த ஃப்ளோர் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. லைக் வாட் சே மேக் ஷுர் யூ ஆர் டேக்கிங் வாட் எவர் சார்ஜ் நம்ம கிளைண்ட்டை பண்ணுறோமோ அதுக்கு எவ்வளோ ஆப்டாக எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்மளால் உள்ளே பம்பின் பண்ணுறது அப்படின்றது தான் பார்ப்போம். ஸோ வி கால் இட் ஃப்ளோர் எஃபிஷியன்சி. ஸோ அந்த பேசிஸில் பண்ணோன்னா எங்கெல்லாம் இந்த லீக் 2-3 பிளேயர்ஸ் வரும்போதுட்டு 2 பிளேயருக்கும் ஒரு எக்ஸ்பென்ஸ் நடக்கும். அதெல்லாம் மிட்டிகேட் பண்ணிவிட்டு அங்கே ரெடியூஸ் பண்ணுற இடத்துல எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஸ்மால் ஃபீச்சர்ஸை பிளான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டுறேன், பால்கனி வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு, அந்த பால்கனிக்கு இந்த பேசிக் டிசைன் இருந்தால் போதும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணிட்டோன்னா எல்லாமே ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்குள்ளே ஃபிட் இன் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஸோ விச் மீன்ஸ் ஐ ஹாவ் அ பட்ஜெட் ஆஃப் 90 lakhs to 1 crore அப்படின்னே வச்சுக்கோங்களேங்களா. இந்த 90 lakhs to 1 crore வந்துட்டு மை ப்ரீ construction cost is fixed, no change. Second one is a civil cost, that is also more or less fixed. And third one is the finishing.
அதுக்கப்புறம் இன்டீரியர்ஸ் அப்படின்ற வருது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இன்கேஸ் இஃப் ஐ ஹேவ் அ கேஷ் crunch, நான் எங்கே இதை என்னால் மிட்டிகேட் பண்ணி ப்ளே பண்ண முடியும்னா 2 இடத்துல, ஃபினிஷஸ் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த இன்டீரியர்ஸ். இது 2 தான். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி நான் காம்ப்ரமைஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா டியூ டு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன பண்ணுவோம்னா மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் சிவிலியே நாங்கள் ப்ளே பண்ண ஆரம்பிப்போம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறது, பால்கனியில் எக்ஸ்ட்ரா சீட்டிங் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் க்ரியேட் பண்ணுறதாலும் சரி, சிவில் ஸ்டேஜில் உள்ளே இன்கார்பரேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஸ்டேஜில் இன்கார்பரேட் பண்ணி முடிச்சிட்ட பிறக்கும் தென் when we are doing all these finishes and then we are doing the painting and then we start with the interior, it will look like that entire house was planned from scratch till the end, just having one picture in mind. ஸோ அதை அச்சீவ் பண்ண முடியும் அதனால். ஓகே. பட் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 3 BHK நம்ம பண்ணலாம். பட் இதுக்குள்ளே நீங்கள் இப்போ நான் வெளியிலேயும் யார்கிட்டயோ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட எனக்கு சில விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. பட் நம்ம மேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பட்ஜெட்டில் எனக்கு என்னென்ன பண்ணி தருவீங்க உள்ள, அதை சொல்லுங்கள். என்ன பண்ணி தரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங். your base level planning, approvals, construction, interiors, right up to your lighting model kondu everything can be included. Furnitures yes, but sell furnitures, loose furnitures mari mattum separate vaangara mari irukum. So அது more or less it will cost you somewhere close to 2 lakhs 3 lakhs னு வெச்சுக்கோங்க. ஓகே. பட் வந்து உண்மையாகவே ஒரு ட்ரீம் ஹவுஸ் எனக்கு வேணும்னா கண்டிப்பாக உங்களை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு ஈஸியாக பண்ணலாம். ஸோ ரைட் நவ் வி ஆர் ட்ரைங் டு ஒர்க் ஆன் சம்திங் எல்ஸ் ஆல்சோ. இந்த காஸ்டிங்கை இன்னும் ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாட் ஹேஸ் டு பி டன். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இயர் வி ஆர் ட்ரைங் டு கிவ் அ கைண்ட் ஆஃப் குவாலிட்டி அஷூரன்ஸ். லைக் ஒரு வீடு கட்டுறோம்னா அட்லீஸ்ட் த ஸ்ட்ரக்சர் பார்ட் ஷுட் பி இன்டாக்ட் ஃபார் அட்லீஸ்ட் 30 years. ஒரு 30 years ஸ்ட்ரக்சரல் வாரண்டியை நான் கிளைண்ட்டு கிட்ட ப்ராமிஸ் பண்ணும் போதுட்டு அதுக்கு சில காம்ப்ரமைசஸ் என்னால் பண்ணவே முடியாது. இதுதான் ஐ cannot make any sort of deviations over there. So keeping all that in mind, we are trying to bring about a little more floor efficiency, in little more like streamline more options, so that the turnaround time இருக்குங்களா, design and build turnaround time நாங்கள் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் இஃப் we reduce that itself ஓரளவுக்கு காஸ்டிங்கும் கம்மியாகும் and we'll figure out what best can be done.